குக்கு செய்திகள் நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இல்லந்தோறும் உள்ளந்தோறும் மகிழ்ச்சியும் அன்பும் சகோதரத்துவம் பரவட்டும். தமிழர் திருநாளாம் தை பொங்கலை வரவேற்கும் வகையிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழர் திருநாளுக்கு பொங்கல் தின வாழ்த்துக்களை அனைத்து மக்களுக்கும் சொல்கிறோம், உலக மக்களுக்கு. நன்றி. முதல்ல அண்ணனுக்கு இந்த மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். ஏன் என்னை பார்த்தா மாறா தெரியுதா? அப்படி இல்லைங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கல்ல, அப்படி உழைக்கும் மக்களுக்காக மாட்டு பொங்கல். என்ன இது தப்பா உங்களுக்கு? இல்ல, நான் என்ன பொங்கல்னு சொன்னேன்னா இப்ப அதுல பெரிய குழப்பம் வந்துடும். தைப்பொங்கல் அப்படின்னு சில பேர் சொல்லி நிற்கிறாங்க, தமிழர் திருநாள்னு சில பேர் சொல்லி நிற்கிறாங்க. இப்போ புதுசாக திராவிட பொங்கல்னு வேற வந்துருச்சு. எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் தான் செய்வாங்க, பொங்கலோ பொங்கல்னு வாங்க. அதனால எந்த பொங்கல்னு குழப்பம் வந்துடும். அதனால மாட்டு பொங்கல்னு சொல்லிட்டோம்னா இந்த குழப்பமே வராது. பார்த்தீங்களா? என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான், கரெக்ட். ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, காணும் பொங்கல் வாழ்த்துக்கள்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா காணும் பொங்கல் தான் கை நிறைய வரும். சரி, நான் சொல்றேன் சங்கராந்தி வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, வடக்கு உச்சம் பெறுகிறது, பாசாக்கா உள்ளே வருகிறது அப்படின்னு. அண்ணா அநேகமா இந்த மஞ்சள் சிவப்புன்றது மாறிடும் நினைக்கிறேன். இந்த சோஃபா கலர்ல வந்துடும். சோஃபா இந்த கலர்ல போடும் போதே நான் யோசிச்சேன், ஆஹா ஏதோ சரியில்லையே அப்படின்னு. மகர் சங்கராந்தி வாழ்த்துக்கள் என்னன்னு சொல்றது இங்க இந்தியில? சரி, ரைட்டு, ஏதோ ஒண்ணு. அண்ணனே சொல்லிட்டாரு மகர சங்கராந்தி. அப்போ தை பிறந்தால் எந்த பக்கம் வழி பிறக்கும்னு கேட்டீங்கல்ல, யாருக்கு வழின்றத பெரியவங்க சொன்னா, பெருமாள் சொன்ன மாதிரி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. கொக்கு செய்திகள் நேயர்களுக்கு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். காமாட்சி ஐயா இதை திராவிட பொங்கல் என்று கூறுவார், அதை யாரும் நம்ப வேண்டாம். இதை தை திருநாளாம் தமிழர் திருநாள். தமிழர் பாரம்பரிய முறைப்படி இந்த பொங்கலை அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். கொக்கு செய்தி நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பிளாக் ஷர்ட் போட்டிருக்கீங்க, என்ன தமிழருடைய பண்டிகைக்கு எதிர்ப்பா? இல்லம்மா, நான் எப்பயுமே திராவிட பொங்கல் தான். இல்ல, அது தமிழர்களுடைய பொங்கல் இல்லையா? தமிழர்கள் தான், திராவிட தமிழர்களுடைய பொங்கல் இல்ல, அது தமிழர்களுடைய பொங்கல் தான். தமிழர்கள்னா திராவிடர்கள்னா யாரு? தமிழ்ல இருந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் தான் திராவிடர்கள். தமிழ் இல்லாதவர்கள் திராவிடர்கள். திராவிடர்கள் என்று சொன்னாலே தமிழர்களும் சேர்ந்ததுதான். மொழி குடும்பம், 5 மொழி குடும்பங்கள் சேர்ந்ததுதான் திராவிட குடும்பம். அந்த திராவிட குடும்பத்தில் தலையாய மொழி தமிழ் மொழி. அதிலிருந்து வந்த குழந்தைகள் 4 மொழி. ஆக மொத்தம் திராவிட மொழி குடும்பம், திராவிடம் தான் திராவிட பொங்கல். நீங்க வரலாற்றை மாற்றி தான் பேசிட்டு இருக்கீங்க. வரலாற்றை மாற்ற மாட்டோம். வரலாற்றை மாற்றும் அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய அறிஞரும் இல்ல, பித்தலாட்டக்காரர்கள். பெரிய ஒரு தமிழர் திருநாளை எப்படி நீங்க திராவிட திருநாள் அப்படின்னு சொல்லி மடைமாற்றம்? தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள், தமிழ் திராவிடர்களின் திருநாள். திராவிடர்களும் இதுல சேர்ந்துதான். திராவிடர்களே தமிழர்கள் இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. எந்த நாய் சொல்லுது தமிழர்கள் இல்லைன்னு? தமிழர்கள் தான் சொல்றாங்க. தமிழர்கள் சொன்னா தமிழர்கள் யாரும் அதை சொல்ல மாட்டான். தமிழர்கள் அறியாமல் தெரியாமல் புரியாமல் பேசக்கூடிய சில கல்சடைகள் பேசக்கூடிய பேச்சு. தமிழர்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்றீங்க. அறிவு இருக்கா இல்லையாங்கிறத பாக்குற மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா சார்? கடந்த முறை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடன் உட்கார்ந்து பொங்கல் வாழ்த்துலாம் சொல்லியிருந்தீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எப்ப வெளியே வருவார்? ஐயா, இது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சில என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால அவர் மீது குண்டாசு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். கடந்த போட்டதே திமுக போட்டு, திமுக அரசு இருக்கு. அதனால அரசு பணியாளர்கள் காவல்துறை தான் குண்டாசு போடுமே தவிர ஸ்டாலின் கையெழுத்து போட்டு அனுப்புறாரு அப்படி அல்ல. இல்லையா, விசிகா சொல்லி தானே பண்ணீங்க. அதை விசிகா சொல்லி பண்ணணுமா சொல்லாம பண்ணணுமாங்கிறது யான் அறிவேன். சரியா? இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான விஷயம் அது. சரியா? அந்த விஷயத்துல இத நம்ம விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏமா, நாங்க விசிகா எங்க கூட்டணியில இருக்குங்கிறதுக்காக நீங்க எதை வேணாலும் சொல்லலாம்னு சொல்லாதீங்க. நடக்கிற விஷயத்தை தான் நாங்க நீங்க நடக்கிற விஷயமா, நடக்காத விஷயமா, போற விஷயமா, போகாத விஷயமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது.
என்னை பொறுத்தமட்டிலும் என்னுடைய வெல்விஷர் மிஸ்டர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டது ஒரு துக்ககரமான செய்தியாக தான் நான் பார்க்குறேன். அவர் கடந்த 8ஆம் தேதி நடந்த வாய்தாவே வந்திருக்கணும். ஆனால் 8ஆம் தேதி அவரால் வர இயலாமல் மறுபடியும் மீண்டும் 19ஆம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க. இந்த மாதம் ஜனவரி 19. ஜனவரி 19லயாவது வெளியில் வந்துடுவாருன்னா வெல் அண்ட் குட்டு. அப்படி இல்லைனாலும் அவருக்கு மீது சுமத்தப்பட்டு இருக்க குற்றச்சாட்டுகள் ஒன்றும் நீதிமன்றங்களில் நிற்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக நான் அறிந்த அளவுக்கு தெரிந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் நீதிமன்றம் ஏதோ அவரை விடுவிக்காமல் காலந்தாழ்த்தி வருகிறது. சரியா? ஆனால் வெகு விரைவில் அவர் வருவார். நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய அவருடைய வெல்விஷர்ஸு, என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாம் என்கிட்ட பல பேர் தினம் போடுகின்ற எல்லா சேனல்லையும் கேட்குறாங்க, மூர்த்தி ஐயா எப்போ வருவார், மூர்த்தி ஐயா எப்போ வருவார்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு அவர் இல்லாமல் நான் பேட்டி அளிக்கிறது எனக்கே மனது வேதனையாக தான் இருக்குது. கடந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சேனல் 5ல் எடுத்தாங்க. நானும் ஏர்போர்ட் மூர்த்தியும் தான் சேனல் 5ல் டிபேட் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 85 86 எபிசோடு நாங்கள் இருவருமே சேர்ந்து தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ அவர் இல்லாமலே தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-30 எபிசோடு நான் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு தான் அதனுடைய இழப்பு ஜாஸ்தி, அவருடைய குடும்பத்தாருக்கும் இழப்பு ஜாஸ்தி. ஆனால் மூர்த்தி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத ஒரு மனிதர். அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. ஆகவே தயவுசெய்து இந்த அரசும் காவல்துறையும் உடனடியாக அவரை விடுதலை செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து வருகின்ற நாட்களில் 19ஆம் தேதிக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. 19ஆம் தேதி வெளியில் வந்து விடுவார் என்று. அவ்வாறு வந்தால் முதல் பேட்டி எடுப்பதே உங்களுடைய சேனலாக குக்கு அல்லது சேனல் 5 இந்த 2 சேனலில் ஏதாவது ஒரு சேனலில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இருவரும் இணைந்து பேட்டி கொடுப்பதை. ஆகவே இந்த பொங்கலுக்கு அவர் இல்லையே என்ற வருத்தம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த பொங்கலை நான் கொண்டாடவில்லை, மகிழ்ச்சியாக இல்ல. கொண்டாடாமலேயே இன்னைக்கு கருப்பு சட்டையெல்லாம் அணிந்து வந்திருக்கீங்க. அதுக்கு தான் என்னத்துக்குன்னா இந்த பொங்கலுக்கு எதிர்ப்புக்கு தான் இந்த கருப்பு சட்டை. இந்த பொங்கலுடைய எதிர்ப்பு. அப்ப தமிழர்களுடைய பண்டிகையை எதிர்க்கிறீங்க அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. தமிழர்களுடைய பண்டிகை, திராவிடர் பண்டிகையை நான் எதிர்க்கல. மூர்த்தி அவர்கள் இல்லாத பண்டிகையை நான் எதிர்க்கிறேன். மூர்த்தி இல்லாத இந்த பண்டிகையை எதிர்த்து நான் இதுக்கு என்னுடையதை எப்படி நான் வெளியில பேச முடியும்? அதுக்காக நான் என்னுடைய அவரு கூட இதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பண்ணும் போதும் கருப்பு சட்டை தான் போட்டிருந்தீங்க. இப்ப அவர் இல்ல, அதனாலதான் நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன். ஆமா, அவருடைய நினைவு, அந்த நினைவுக்காக. திமுக எப்பவுமே ஒருபோதும் அதாவது ஒரே மாதிரி பேச மாட்டாங்க, மாத்தி மாத்தி பேசுவாங்க அப்படின்றது இதுல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கூடா கண்ணு. உன்னுடைய இதாச்சு, வார்த்தைகளாச்சு, உன்னுடைய செயல்பாடுகளாச்சு, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. சென்ற ஆண்டு நானும் மூர்த்தியும் பேசும்போது நான் இதே கருப்பு சட்டையை போட்டிருந்தேன். சட்டை கூட மாறவில்லை. அதே கருப்பு சட்டையை தான் அன்றைக்கு போட்டிருந்த இதே சட்டையை தான் இன்றைக்கு நான் போட்டு இருக்கிறேன். இன்றைக்கு அவருடைய நினைவாகவும் அவர் சீக்கிரமே விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காகவும் இந்த பொங்கல் அவர் இல்லாது நான் கொண்டாடவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் தான். வணக்கம். தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் பொங்கல், திராவிட பொங்கல் வாழ்த்துக்களை மனமார்ந்த வாழ்த்துக்களாகவும் உங்களுக்கு அனைவருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த பொங்கலில் நீங்கள் அனைவரும் தமிழன் அடையாளத்தை திரும்பிங்க, தமிழன் அடையாளத்தை மாத்தினீங்க, எல்லாம் சரிதான். பொங்கல் கூடவாங்க, எங்களை கூடக்கூடாது, தமிழர் திருநாள்னு சொல்லக்கூடாது. உங்களை எவனா தெலுங்கு பொங்கல், திராவிட பொங்கல் எவனா கேட்டோமா? அதெல்லாம் சக்கர பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம். வெள்ளம் போட்டு போட்டதுக்கு சக்கர பொங்கல். நான் என்ன சொன்னேன்? தமிழர். நீங்க இதெல்லாம் ஆந்திராவில் போய் சொல்லுங்க. உலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் எங்களுடைய திராவிட பொங்கல். உங்களுக்கு தமிழர் திருநாளைங்க, நாங்க தமிழர் திருநாளுக்கு நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க சொல்லிக்கங்க, நாங்க யாரும் சொல்ல நாங்க சொல்றோம். நீங்க யாரு அதுக்கு? எதுக்கு நீங்க அதுக்கு? எங்க வீட்டுல எங்க அம்மாவை நான் அம்மான்னு கூப்பிட்டுக்கிறேன். கூப்பிடுங்க. நீங்க நீங்க தாத்திமா, தீத்திமா,
அப்படி நாங்க சொல்ல ஒண்ணு வைக்க தடை போடல, நீங்க தாராளமா எதை வேணாலும் சும்மா நீங்க எல்லாத்தையும் திருடுங்க, இதை விட திருடுவீங்க. சரி. இப்ப நீங்க பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க, அவ்வளவுதான். ஒன்றும் தேவையில்லை. உங்களை மாதிரி ஆளுங்கள்கிட்ட தமிழர் அல்லாதவங்க தமிழருக்கு பொங்கல் வாழ்த்தே வேணாம். அப்படிதான் திருமாவளவன் ஒருத்தர் அவரோட பிறந்த நாளுக்கு வந்து எல்லாரும் தாய் சிறுத்தைன்னு போட்டா திராவிட சிறுத்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு நம்ம சொல்றாரு. இதே வேலையா போச்சு. இவங்களை யாராவது கேட்ட மாட்டாங்க பொங்கல் வாழ்த்து. நீங்க யாருங்க கேக்குறீங்க? எங்க மக்களுக்கு நான் சொல்றேங்க. உங்க மக்கள்லாம் யாரு? திராவிட பொங்கல், திராவிட மக்கள், திராவிட நாடு எவனும் இங்க இல்லைங்க. தமிழ்நாட்டுல தமிழை மட்டும் தாங்க. அப்ப இருந்தா சரி, நீங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நாசமா போங்கடா. இந்த மாதிரி ஆளுங்களை வச்சிருந்தா நாடு நாசமா தான். தமிழை என்னைக்கு வந்து தமிழனா உணர்றானோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்கும், தமிழனும் தலை நிமிர்ந்து நிற்பான். இது வந்து இந்த கிட்டத்தட்ட 1967 இருந்து நம்ம திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வர சபை தொடங்குவதற்கு முன்பு வந்து எப்பயுமே வந்து நாட்டுப்பண், அதாவது வந்து தமிழ் பாட்டு பாடுறது. சரியா? என்ன பாட்டு? தமிழ் பாட்டா? பாட்டுனா தமிழ் பாட்டுனா தமிழ் பாட்டு. தமிழ் பாட்டு என்ன பாட்டு? பாட்டுதான். இதுதான் திராவிட. சரியா? நீராடும் கடல் தமிழ் தாய் வாழ்த்தா? தமிழ் தாய் வாழ்த்து. நீராடும் கடல் உடுத்து அந்த பாடல் வந்து பாடிதான் வந்து யாருடைய காசுல அவர் இங்க இதுக்கு மஞ்சள் குளிக்கிறாரு. நம்ம தமிழ் மக்களுடைய காசு, தமிழ் மக்களுடைய வரிப்பணம். அந்த வரிப்பணத்துலதான் அந்த மாளிகையில அவரு சல்சா பண்ணிட்டு இருக்காரு. இல்ல நீங்க திடீர்னு தமிழ் பாசம் அவருக்கு தமிழ் தெரியும். நம்ம தமிழ் பேசலையா? கமிஷனர் பேசலையா? இல்ல என்ன பேசுறவங்க தமிழ்னா இருக்கணும்ல. தமிழனாவும் இருக்கணும் சார். கல்வி கூடம் சார், கல்வி கூடத்துல அந்த மாதிரி ஆட்களை போட்டா தான் சார் கல்வி டெவலப் ஆகும். நீங்க அப்படியே குரல் விட்டு காட்டுறீங்க. என்ன குரல் விட்டு காட்டுறேன்? இதெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இப்ப இங்க வந்து எல்லாம் திகால இருக்கக்கூடியவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்கள தமிழன் தெலுங்கன் என்னத்துக்கு நீங்க ஜாதி வாரி பிரிக்கிறீங்க? ஏங்க தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் விட்ட ஒரு தெலுங்கன் வந்து முற்றுகிறதுக்கு வரான்னா, நாங்க எல்லாம் திராவிட இனம், நாங்கள் எல்லாம் ஒரே நாடு. ஐயா சீமான் வீட்டுல அவ்வளவு தமிழர்கள் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல். ஐயோ செந்தமிழ் சீமானா? எங்க உங்க நாக்கு அழுகி போயிடுங்க. எப்படிங்க செந்தமிழ் சீமானா? செந்தமிழ் தெலுங்குறாங்க. அப்புறம் என்ன பேசுறீங்க? தாய்மொழி என்ன? தமிழ். அவருடைய துணைவி யாரு? அவருடைய புதல்வன் யாரு? சரி சரி இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்? இருங்க சொல்றேன். என்ன சொல்ற? அவரோட மனைவிக்கு அப்பா அம்மா யாரு? அம்மா தெலுங்கு, அப்பா தேவரு. சரி, அப்பாவோட ஒட்டி வருமா? அம்மாவோட தான் ஒட்டி வரும். அம்மாவோட தான் தாய்மொழி. சரி, உங்க அம்மா உங்க தாய் யாரு? தாய் உங்க தாய்? எங்க தாய் அம்மா தான். அதாங்க தாய் தாங்க. எந்த இனம்ங்க? அவங்க நாயுடு இனம். நாயுடுன்னா என்ன? தெலுங்கு தமிழ் தான். ஏங்க சீமான் மனைவி அவங்க அப்பா தேவரு, அவங்க அம்மா தெலுங்கரு, அந்த பிள்ளைக்கு வந்து தெலுங்கு ஒட்டி வருதுன்றீங்க. அப்போ உங்க அன்னை உங்க தாய் என்னவங்க? நாங்க இங்க பாருங்க இருங்க. நாங்க அது 1932 1864 அதுக்கு போகாதீங்க. சிம்பிள் கொஸ்டின். வாட் இஸ் யுவர் மதர் டங்? வாட் இஸ் யுவர் மதர் டாக்கிங்? மதர் டங் தமிழ் தாங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஐயா நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப திரு சீமான் அவர்களும் சரி, இப்ப நீங்க வந்து இப்போ சுட்டி காட்டினீங்க இல்லையா, சாதி வாரியா இப்போ வந்து இவர் தமிழர் இவர் தெலுங்கர்னு சொல்லி, அதனால பதிலடி கொடுக்கும் விதமா அவர் அப்படி சொல்லிட்டாரா அப்படிங்கிறது. அதுதான் சீமானோட மனைவி வந்து தெலுங்கர்னு சொல்ற காமாட்சி ஐயா அவங்க அம்மாவை தமிழர்ன்றாரு. ஆமா, அவங்க நைனாவை தமிழர்ன்றாரு. ஆமா, நாங்கெல்லாம் தமிழ் தான் பேசுவோம். அட பாருங்களா, அதாவது நீங்க போய் பேசுங்கன்னு தெரியும். முழு பூசணிக்காய் தமிழர்களே திராவிடர்கள் சொல்லி ஏமாத்துனவங்க தானே நீங்க. இதுல சொல்றதுக்கு என்ன பேசுற? அதுக்கு நாங்க கேட்கறது அது ஒண்ணுதான். வர்ணாசிரமம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க எல்லா மனிதர்களோடு மனிதரா எல்லாரும் சமம் அப்படிங்கறதான் எங்க வர்ணாசிரமம். என்னங்க கத்திரிக்காய் கருவாடு, அதனாலதான் மேட்சிங்கா நல்லா தான் இருக்கும். குழம்பு வச்சுக்கோங்க, அதையே வச்சுக்கோங்க.
ரவுடினா யாருங்க? யாரு ரவுடினா யாரு? ரவுடினா என்ன? ரவுடின்னு எதுக்கு பட்டம் சரி கொடுக்குறீங்க? நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு தெரியாது. இல்ல திராவிட மாடல் ஆட்சியில புதுசா என்ன விளக்கம் எழுதிருப்பீங்க? நாங்க ஒண்ணும் விளக்கம் எழுதல, நாங்க ஒண்ணும் விளக்கணையும் தடவுல. சொல்லுங்க. இப்ப நம்மளாம் நார்மலு, நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கவங்க ரவுடிங்க. நமக்கு அப்பாற்பட்டுன்னா நாங்க இறை நம்பிக்கை இல்லாதவங்க. அப்போ எங்க கட்சியில 90% இந்துக்கள். நீங்க இந்துக்கள்னா சாமியை கும்பிடுறான்னா ஐயோ அது வேற ஒண்ணா? இங்க பாரு, அப்ப எல்லாம் நாத்திக இந்துக்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்துங்கிறது வந்து சாமி கும்பிடுறவன் இல்ல. இந்துங்கிறவன் அது ஒரு மதம், இந்து மதம், அவ்வளவுதான். மதம்னா என்ன? அது மதம்னா என்னன்னா இந்துக்கள்ங்கிறது ஒரு மதம். முஸ்லிம்னா என்ன? அது ஒரு அல்லாஹ் கும்பிடுறாங்க. அவன் ப்ராஃபட் முகமது வந்து நாங்க வந்து 5 பூதங்களையும் நாங்க கும்பிடுறோம். கும்பிடுறீங்க இல்லையா? யாருன்னா சூரியன், சந்திரன், காற்று, தண்ணீர், பூமி, ஆகாயம், இவன் இந்த 5 பஞ்சபூதங்களை நாங்க பஞ்சபூதங்களை கும்பிடுவீங்க. நாங்க பஞ்சாமிர்தம் சாப்பிடுவோம், திருப்பதி லட்டு சாப்பிடுவோம். எங்களுக்கு என்னங்க கழிவு இருக்கு? நாங்க எல்லாத்தையும் சாமி அப்படி பண்றது வந்து இவங்கதான் பாப்பாங்க. முஸ்லீம் தான் அவங்க கோயில் விபூதியோ அதையோ பூச மாட்டாங்க. நாங்க விபூதி கொடுத்தாலும் பூசுவோம், நாமம் கொடுத்தாலும் போடுவோம், பஞ்சாமிர்தம் யாருக்கு போடுவோம். செயல்பாடுகளும் தீவிர இந்துத்துவாதி மாதிரி பேசுறீங்க. தீவிர இந்துத்துவா தாங்க. நான் இந்து தாங்க, நான் இந்து தான், நான் திராவிடியன் தான். அதுல என்ன டவுட் உங்களுக்கு? நான் இந்து, நீங்க நாங்க திராவிடன், தமிழ், திராவிடன், இந்து 3 ஒண்ணுதான். மொழி புரியாதவங்க வாயில மண்ணு தான், புரிஞ்சுக்கோங்க. யார் திராவிடர்கள்? யார் அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல. காலங்காலமா இந்த கேள்வி என்னைக்கு சீமான் அவர்கள் வந்தாரோ அன்னையில இருந்து இந்த கேள்வி வந்து ஒரு நாங்களாம் சொல்றோம். தமிழ் தேசியவாதிகள் சொல்ற திராவிட டெபினேஷனை விட்டுருங்க. திராவிடர்கள் சொல்ற நீங்க அதுக்கு என்ன டெபினேஷன் சொல்றீங்க? ஒரு 4-5 பேரை சேர்த்து தானே சொல்றீங்க. தமிழ்நாட்டில் அந்த 4-5 பேர் இருக்காங்கல்ல. ஏன் தெலுங்குக்கு மட்டும் கோவம் வருது? நான் தெலுங்குன்னு சொல்றேன், நீங்க ஐயான்றீங்க. இல்ல நிறைய தெலுங்குகள் கோவப்பட்டாங்க. உங்க எதிரில் ஐயா இருக்காரு, ஐயா போல நிறைய தெலுங்குகள் கோவப்படுறாங்க. திராவிடம்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாளிகள் கோவப்படணும், கர்நாடகாக்காரன் கோவப்படணும் இல்ல. ஏன் அவங்களாம் கோவப்படல? துளு இருக்கானான்னு தெரியல, அவன் கோவப்படணும். ஏன் அவங்களாம் கோவப்படல? அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குகளும் கோவப்படணும். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு மட்டும் இப்படி கத்துறீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். எவனையோ திராவிடன தெலுங்குன்னா, திராவிடன திருடன்னு சொன்னா, ஏன் இங்க இருக்கிற தெலுங்குகளே எங்களை திருடன் சொல்லிட்டான், எங்களை திருடன் சொல்லிட்டான்? ஏதாவது திருடி ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க? சார், யாருக்கு பதட்டம் வரும்? ஒரு பேருந்துல ஒரு போலீஸ் ஏறாருன்னு வச்சுக்கோங்க. பேருந்துல ஒரு பிட் பாக்கெட் தான் பதட்டம் ஆகும். ஏன் தப்பு? பிட் பாக்கெட்னு சொல்லுங்க. 4 பிட் பாக்கெட் இருக்கான், அந்த பிட் பாக்கெட் தான் பதட்டப்படுவான். அவன் திருடு தானே. ஏங்க எங்களுக்கு என்ன மஸ்துக்கு எங்களுக்கு பதஷ்டம் வருது? நாங்க என்ன பதஷ்டம் வந்து இப்ப அவருக்கு ஏதாவது பதில் சொன்னோமா, திட்டமா, ஏதாவது நாங்க பேசணுமா? அவரை பத்தி நாங்க ஏதாவது பேசணுமா? இதுக்கு பேருங்க, எதுக்கு பேரு? பேசாம இருக்கிறதே அந்த பதட்டத்துக்கான அதெல்லாம் ஒரு மஸ்ரும் இல்ல, பதட்டமாவது. மஸ்ரு எங்க வந்தது? இன்னும் மஸ்ரு வந்து இவங்களுக்கு வெள்ளி கம்பி மாதிரி இருக்கிற மாதிரியும், மற்றவங்களாம் வெறும் மயிர் மாதிரியும். என்னது இது? நியாயமா யாருக்கு சார் கோவம் வரணும்? அப்படி எவனுக்காவது வந்துதா? ஏன் நீங்க கோவப்படுறீங்க? ஏன்னா நம்மளுடைய திருட்டுத்தனம் வெளியே வந்துடும். திராவிடம்னு சொல்லி தமிழர்களை ஏற்றி பிழைப்பதற்கு தெலுங்கர்கள் பயன்படுத்திய வார்த்தை திராவிடம். அந்த திராவிடம் இன்றைக்கு திருட்டு திராவிடம் என்று தமிழர்களால் சொல்லப்படுகிறது. ஐயா, திராவிடங்கிற வார்த்தை யார் முதல்ல சொன்னது? சொல்லுங்க. சரி, யார் சொன்னது?
இல்ல நான் சொல்ல அவருக்கு தெரியும், அவருக்கு சொந்தக்காரர் தான், அவங்க பங்காளி தான். அயோத்தியாச சொன்னாரு, அவர் தான் சொன்னார். அயோத்தியாச சொன்னாரா? ஆமா, என்னைக்கு சொன்னாரு? 1885 சொன்னாரு. இன்னைக்கு இவர் என்ன கேக்குறாரு? சொல்றாரு ஆண்டவனே, அயோத்திதாசர் அவர்கள் இல்ல, ஆண்டவனே சொன்னாலும் நாங்க எங்களை திராவிடர்கள் ஏத்துக்க மாட்டோம். இவர் யாரை ஏத்துக்கிறதுக்கு? இவர் யாரை நாங்க தான் ஏத்துக்க சொன்னோமா? உங்களை யாரை ஏத்துக்க சொன்னா? நீங்க பாட்டு திருவிழா தூக்கிட்டு போங்க, நாங்க ஒண்ணும் உங்களை ஏத்துக்க சொல்லல. அதாவது நாங்க வந்து எங்க ஊர்ல திருவிழா தூக்கிட்டு போனோம், இவங்க என் வீட்டுல உட்காந்து ஆட்டையை போடுவாங்க, இவங்க சொகுசா இருப்பாங்க. நான் எது உங்களுக்கு எங்க அப்பா காலம் சொன்னீங்கன்னா வாங்க அதையும் சேர்த்து மூடிக்கின்னு கம்முன்னு இருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. காமாட்சி நாயுடுன்னு பேர் வச்சுக்கினேன், நான் சாதி பார்க்க மாட்டேன்றாருல, இதுல இருந்தே தெரியல இவங்க 2 வருஷம். எவனா ஒருத்தன் வந்தா என்ன கவுடாவா? ஏன் அந்த ஊர்ல கவுடா மட்டும் தான் இருப்பானா? அப்ப உங்க மைண்ட் செட் என்ன? இந்த ஊர்ல இந்த பெரும்பான்மை சாதிங்க இருக்கும். ரெண்டு பேரும் காமாட்சி நாயுடு சங்கம் வச்சுக்கிறாருன்னா அது வேற, மூர்த்தி பறையர் சங்கம் வச்சுக்கிறாருன்னா அது வேற சார். எனக்கு ஒருத்தர் ரோட்ல நீ நடக்க கூடாது, இல்ல ஒரு பணத்தை எடுத்து போக கூடாது, உங்க ஆளுங்க பணத்தை பக்கம் போக கூடாதுன்னா எவன்டா அந்த பணத்தை எடுத்து போவான்னு சொன்னவன் கவர்மெண்ட் ரோட்ல, பொது ரோட்ல கேட்கிறவன் நான். நீங்க தடுத்தோம் அவனுக்கு போயிட்டானுங்களா, எப்படியா விட்டீங்க அப்படின்னு கேட்கறது சாதி சங்கம். நாங்கள் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனை போக்க வந்தவர்கள், இவர்கள் டிஸ்கிரிமினேஷன் அந்த அழுத்தத்தை இன்னும் அழுத்தமாக்க வந்தவர்கள். அதனால 2 பேருக்கும் வித்தியாசம். தவறான பரப்புரைகளை செய்யாதீங்க. எங்களை பொறுத்த மட்டும் அனைத்தும் ஒன்று, யாவரும் ஊரே யாவரும் கேள்வி. எல்லா மதமும் எல்லா மொழியும் எங்களுக்கு சம்மதம். நாங்க எந்த மொழியையும் ஒரு குல்லாவும் ஒரு மூலமும் தரோம். அப்படியே பாட்டு ஒரு லைன் பாட்டு போயிருங்க, நல்லா இருக்கும். பாட்டு பாடு 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 இல்ல, அரசாங்கம் கையில வச்சுக்கல, நாங்க எல்லாரும் சமமா தான் நடிக்கல, சமமா மதிக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யும். அதை விட்டு நாங்க எல்லாத்தையும் சமமா தான் பார்த்துக்கோம். நம்புறவங்களுடைய மனதை புண்படுத்த கூடாது இல்லையா? அது நம்புறவங்களோட மனதை புண்படுத்த கூடாது. அது இவங்கள்ட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லாது. திராவிடர் கழகத்தினர் தானே சார் வந்து அது சரி, ஓகே. திராவிடர் கழகத்தினர் கூட அவங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கு, ஏன்னா அவர்கள் இந்துக்கள், அவர்களுக்கு தாய் மதம் இந்து. ஓகே, அரசியல் கட்சியில இருக்கவங்களுக்கு எப்படி அது உரிமை இருக்கு? ஆர் ராசாவுக்கு எப்படி உரிமை இருக்கு? அவர் ஒரு மக்களுடைய பிரதிநிதி சார். அவரு ஆர் ராசா என்ன ரோட்ல பிறந்தாரா? வீட்டுல தானே பிறந்தாரு. இந்த நாட்டுல தானே நாடாளுமன்ற உறுப்பினரா பல்லாயிரக்கணக்கான வாக்கு, பல லட்சக்கணக்கான வாக்கு யாரோட வாக்குகள்? மக்கள் தான். அது இந்துக்களோட வாக்கு இருக்காதா? அது இந்துக்கள் வாக்கில் தான். அப்புறம் முழுக்க இந்துக்கள் வாக்கு, முஸ்லீம், கிறிஸ்துவர், இந்த தேசத்துல அனைத்து மக்களும் அவருக்கு வாக்களிச்சுதான் ஜெயிக்க வச்சாங்க. ஆமா சார், அது இதே தீகா பேசுனா பிரச்சனை இல்லை சார். ஆர் ராசா எதுக்கு பேசுறாரு? உதயநிதி எதுக்கு பேசுறாரு? பாரு, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அல்லவா? அவங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எந்த இந்திய ஆமா பேசக்கூடாதுன்னு இருக்குதுல்ல, துவேஷம் தான் பேசக்கூடாது. அப்ப சனாதனத்தை ஒழிச்சு கட்டுருவேன் அப்படின்னு சொல்றது அது ஜாதி. அது வந்து எங்களுடைய கொள்கை. சனாதன ஒழிப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. அந்த கொள்கையை ஒரு காலம் விலக மாட்டோம். ஐயா, கிராமம் பக்கம் குழந்தைங்க பொலிக்கு வச்சிருக்காங்க, புரியுதா? அந்த மாதிரியா? ஆமா. ஆகையினால நாங்க எப்பயும் எதுக்காகவும் எங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்க இயலாது. நாங்க திராவிடம் என்று சொன்னால் இந்த தேசத்தை நாங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். நீங்களும் சேர்ந்து எங்களோடு வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான். பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக, பெரும்பான்மை மக்களுக்கு எரிச்சல் வர்ற அளவுல யாரும் பேசக்கூடாது. பெரும்பான்மையான மக்கள் வாக்களிச்சுதான் எங்களை வாக்க விடுங்க. எங்களை அவங்கதான் பேச சொல்லியிருக்காங்க, அவங்கதான் வாக்களிச்சிருக்காங்க. திராவிட மக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரெல்லாம் வெரி சிம்பிள். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இதோட முடிச்சிருக்கோங்க. உங்க சேனல்ல இருந்து ஒரு பப்ளிக் போயிட்டு போங்க, ரோட்ல என்ன நீங்க தமிழரா திராவிடரா அப்படின்னு ஒரு 100 பேர் கேளுங்க, ரேண்டமா கேளுங்க. பெரும்பான்மை மக்கள் என்ன சொன்னாங்க? அப்படி ஒரு புரிதலாக பெரும்பான்மை மக்கள் திராவிடர்னு சொல்லிட்டா நான் தமிழர்னு சொல்றது இதோட விட்டுறேன். நீங்களும் திராவிடர் என்று பெரும்பான்மை மக்கள் தமிழர்னு சொல்லிட்டாங்கன்னா காமாட்சி நாயுடு அவர்கள் திராவிடர்னு சொல்றதை விட்டுருவாரா? வெட்டையா? பாத்துருவோம். அம்பேத்கரையும் நாங்க திராவிடர் தானே சொன்னோம். அம்பேத்கர் திராவிடரா? ஆமா, ஆரம்பத்தில் நாங்க அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாரு. சரி, அம்பேத்கர் அவர்கள் சமஸ்கிருதத்தை வந்து தேசிய மொழியாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து திராவிட சித்தாந்தத்துக்குள்ள அடங்குமா? எப்படி அது?
அதை வந்து நாங்க ஏற்புடையதல்ல. ஏன்? அது எங்களுடைய ஏற்புடையதில்லை. ஏன்னா இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, சான்ஸ்கிரிட் பேசுறீங்களே, கோயில்ல அர்ச்சனை பண்றாங்கல்ல, அவனுக்கு எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா? ஏதோ மனப்பாடம் பண்ணி ஏதோ ஒப்பிச்சுட்டு போறான். அந்தந்த தாய்மொழி அந்தந்த மாநிலங்கள்ல எது தாய்மொழியோ அந்த தாய்மொழியில அர்ச்சனை பண்றது, அந்த தாய்மொழியில பேசுறது. தமிழ்நாட்டுக்கு தாய்மொழி இது தமிழ். இப்பயாவது ஒத்துனீங்க தமிழ். நாங்க தான் ஒத்துக்கிட்டோங்க, நீங்க என்ன ஒத்துக்கிறதுக்கு? அதுக்கு யூஜிசி நார்ம்ஸ் வேணும். யூஜிசி நார்ம்ஸ்ல எனக்கு இதான் கடுப்பா வருது. செலக்ட் பாஸ் பண்ணிருக்கணும், இல்லைன்னா பிஹெச்டி பண்ணி. ஐயா என்ன ஐயா நொய்யா விடுங்கய்யா, உங்க தெலுங்கு பாசத்துக்கும் உங்க கருணாநிதி தெலுங்கு பாசத்துக்கும் ஒரு பெரிய கும்பிடுங்கய்யா. சார் உங்க அக்கா தான் சொல்லிச்சு, அக்கா சொல்லிச்சு, தங்கச்சி தான். உங்க அக்காவை தங்கச்சி தங்கச்சி. அது தெலுங்கா? அது தெலுங்கா தமிழா? ஏங்க எல்லாமே இந்த நாட்டினுடைய பெண்கள் எல்லாம் எனக்கு தங்கையும் அக்காவும் தான். இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? தமிழ் அக்காவா தெலுங்கு அக்காவான்னு கேட்டேன். அது அந்த அக்கா எல்லா அக்காலும் ஒண்ணுதான், தமிழும் தெலுங்கும் ஒண்ணுதான், அறியாத வாயில மண்ணுதான். சரி, அதான் சொல்லிச்சு. அப்படி எங்க ஆளுங்க யாராவது வச்சிருந்தா நாங்க ஃபோன் பண்ணி அதை நிப்பாட சொல்லுவோம்னு போனாச்சு. அதானே ரொம்ப ரொம்ப தப்பு பேசுற. ரொம்ப ஒரு தரப்பு மக்கள் ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்துவரை கும்புற கடவுள் அப்படி பேசினா என்ன பண்ணிருப்பீங்க? நாங்க யாரையும் பேச மாட்டோம். பண்ணிருந்தால் ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாம அலைஞ்சாரு காட்டு வழிகள்ல அப்படிங்கறது கம்பன் கவிதையில எழுதியிருக்காண்டா. கம்பனும் சொல்லியிருக்கான். திகைத்தனை போலும் தானே. திகைத்தனா என்னையா? அதெல்லாம் நீ கேளு. எனக்கு தமிழ்ல அப்படி நான் ஒண்ணு தெலுங்குல மாట్లాடு பேசி. ஆகையினால என்னையா திகைத்தல்னா? அதாவது அது தெலுங்குல ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே தெரியாது, எல்லாரும் கிடையாது. எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் டெம்பரவரி ஸ்பீச். அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாம். ஆனா அவங்க சொன்னது கரெக்ட் தானே. நீங்க அங்க போய் டி-ஷர்ட் போட்டு போக வேண்டியதானே. கோ பேக். ஹிந்தி தெரியாது போடா. ஹிந்தி தெரியாது போடா. மோடி கூட விட்டுருங்க. எங்க போய் ஹிந்தி தெரியாது போடா. எதுக்கு நாங்க ட்ரெஸ் கோட் என்ன வைக்கணும்னு என்ன மைத்துக்கு நீங்க சொல்றீங்க? எங்களுக்கு ட்ரெஸ் கோட் எங்களுக்கு இருக்கும்போது பேசுறீங்க இல்லையா? கோ பேக் மோடி. இப்ப கூட நான் சொல்றேன், கோ பேக் மிஸ்டர் மோடி, கோ பேக் மிஸ்டர் மோடி. பீகார்லயோ உத்தரப்பிரதேசலயோ எல்லா நாட்டிலயும் தான் போய் சொல்லுவோம். என்ன நான் இந்தியன் ஏதாவது எந்த நாயாவது தொட்டுச்சுன்னா இங்க வைகை ஓடாது, இங்க வந்து இப்பதான் காவேரி ஓடாது. திராவிடன்னாரு, அதுக்குள்ள டகாலி இந்தியன்ட்டாரு. என்ன திராவிடன் சொன்ன? திராவிடம். என்ன திராவிடம்? நீங்க தானே திராவிடம். ஆமாங்க, திராவிட நாடு தான் இது, திராவிட மக்கள் தான் நாங்க. ஒரு திராவிடன் சொன்னீங்க, திடீர்னு இந்தியன்றீங்க. ஒரு திராவிடனுக்கு ஒரு இந்திக்காரன் ஏதாவது பண்ணுனானா நாங்க விட மாட்டோம்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இவங்க தலைவர் பாலிசி. அவரு உரிமைக்கு போராடுறாரு இவரு. நானே என்ன சொன்னேன்? அரவிந்த் அவர் வந்து உரிமைக்கு போறாரு, மத்தவங்க எல்லாம் உரிமைங்கிறானோ. அத சொல்லுங்க. ஆமா, அப்படியே ரிவர்ஸ். அவரு இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க? இரு, முருகனை வந்து எங்க முப்பாட்டன்றீங்க, முருகன் வந்து எங்களுடைய தமிழ் கடவுளுங்கிறீங்க. அப்ப தமிழ் கடவுள் யாருக்குடா சொந்தம்? கடவுள் இல்லை என்று சொல்ல மைராண்டிகளுக்கு இதை பத்தி பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. மதம் என்பது ஒரு நம்பிக்கை. உங்க நம்பிக்கை நாசமா போக போய் வங்க கடல்ல போய் கழுவிட்டு வாங்க. போய் உங்க நம்பிக்கையோட தானே போறீங்க திருச்செந்தூருக்கு. நம்பிக்கையோட தானே கலசத்தோட அலையறீங்க, கோயிலை சுத்துறீங்க. நம்பிக்கை என்பது வேறு, உரிமை என்பது வேறு. பெரும்பான்மை நம்பிக்கையில எவனா பேசுனீங்க? நீங்க ஓட்டு போடாதீங்க. உங்க ஓட்டை யாரு கேட்டா? நீங்க போட வேணாம் ஐயா. உங்க ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை. நீங்க ஒப்பேருவீங்களான்னு பாருங்க. இந்த தேர்தலில் எந்த தொகுதியில நிக்க போறீங்கன்னு இன்னும் முடிவு பண்ணல. இல்ல இதே மாதிரி தமிழெல்லாம் இருந்துருவான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமா, பண்ணுவீங்க சும்மா. தாயின் மார்பிலிருந்து நேரடியாக வருகிற தாய்ப்பாலில் கூட கலப்படம் இருக்கலாம் ஐயா. உங்க திராவிட மாடல் ஆட்சியில நம்ம முதல்வர் மேல ஒரு துளி கலங்கம் கூட இல்லை ஐயா. கரெக்ட். இப்பதான் மூர்த்தியா பேசியிருக்காரு. போலாம், போயிட்டு வாங்க. கைய புடிச்சிட்டு என்ன யாரும் விட்டுறாதீங்க, பக்கத்துல இல்லைங்கன்னு சொல்ற நீங்க. பயந்தவங்க என் மேல வந்து விழுங்க. அந்த கோஷ்டி நீங்க. அப்படியா? புலி வருதுன்னு. ஆமா.
புலி நீங்க வந்துச்சு இல்ல. எப்படி சீமானை பேச என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு முதல்ல? சீமான் யாருடா? எங்க அண்ணன் யாருக்கு தலைவர், யாருக்கு நான் தமிழ் தேசிய தவப்புதல் செந்தமன். ஆமா 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 ஆமா. அவர் தமிழனான்னு பாருங்க. என்ன ஏன் டெஸ்ட் எதுவும் பண்றீங்களா இங்க? இல்ல அவரே திராவிடியன். நீங்க எந்த டெஸ்ட் எதுவும் எடுக்கிறீங்களா? அவரு திராவிடியன். அந்த கண்ணமண்ணன் எதனா பேசுறோம். யாருக்கு பேசுவாரு? என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க பாப்போம். இல்ல டிபேட்ல 2 பேரும் நாங்க உட்கார்றோம். டென்ஷன் அவரு என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்கு. நான் ஒரு ரெக்கார்டு இல்லாம பேச கொஞ்ச நாளா சும்மா முன்னாடி கண்ணமண்ணன் பேசுவாரு, இப்ப ரொம்ப கண்ணமண்ணன் பேசுறாரு. தெளிவா நீங்க பேசுங்க. பண்ற அட்ராசிட்டி அதிகமாயி போச்சு. ஆமா. அப்புறம் எதையாவது அவரு திராவிடியன் தான். ஆக்காதீங்க. அவர் தமிழர்னு சொல்றாரு. நீங்க அவரு நான் கூட சொல்றேன். நானு தான் 1000 சொல்றேன். அதெல்லாம் உண்மையாமா? உண்மை என்ன? அவர் சொல்றாரே எனக்கு அர்த்தம் ஐயா, புரியுது. நீங்க தம்பி பார்த்து பொம்பளைன்னு நாங்க ஒத்துக்க முடியுமா? அவன் பேண்ட் ஷர்ட் போடுங்கறான், ஆம்பளை பையன். இல்ல வர வர இவருக்கு என்ன ஆச்சு? என்னன்றே நான் உங்களை பார்த்து பெண்ணுன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அவரு ஒத்துப்பாருப்பா. அது நீங்க சொல்றது நியாயம் இருந்தா ஏத்துக்கிற போறோம். அதுல என்ன தப்பு? மனித குலத்துக்கு எதிரானது ஐயா திராவிடம். ஏங்க அதுல அடக்கம் தாங்க தமிழும். திராவிடம் தான் என்ன? அது திராவிடங்கிறது ஒரு தனி மொழி அல்லங்க. 5 மொழிகள் சேர்ந்த கூட்டு குடும்பம் தாங்க. புருஷன் மொட்டாட்டி சேர்ந்தா தாங்க குடும்பம். புருஷன் மட்டும் வாழ்ந்தான்னா அது குடும்பம் இல்ல. அதுக்கு பேரு வாழா வெட்டி. புரிஞ்சுக்கோங்க, புரியாம பேசாதீங்க. திராவிடம் இல்லைன்னா தமிழ் இல்ல, தமிழ் இல்லைன்னா திராவிடம் இல்ல. ரெண்டும் கணவன் மனைவி போல. 5 சேர்ந்தது. எந்த 5 சேர்ந்தது? தமிழ், மலையாளம், தூளுவோ. கர்நாடகாவில் சொல்ல முடியுமா? எங்க வேணாலும் சொல்லுவேன். நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன். வாயில என்ன வருது? என்ன வாயில வருது? திராவிடன் சொன்னா செருப்பு கட்டி அடிப்பான். சொன்னா அதான் சீதாராமன். நாங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா தானே. சீதாராமலா? சீதாராமையா தான். என்ன சீதாராமையா இல்ல? ஆமா சித்தாராமையா. ஆமா, ஏதோ ராமையா சொன்னார்ல. ராமையாங்கிற பேர் யாருக்கு? ராமனுடைய பேரு தான் அந்த ராமையாவுக்கு வச்சிருக்கு. அந்த ராமையா அப்படி பேசுறாரு. அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொன்னாரு. அது காது கேட்கலையா? காதுல பஞ்சா வச்சிருந்தீங்க? பஞ்சு இல்ல, மண்ணை வச்சு அடைச்சு வச்சுட்டீங்க. களிமண் இருந்துச்சோ? அதாவது இந்த தலைமுறை சாக வேண்டும். நாங்க என்ன சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றோம்? என்ன பேசுறீங்க? உண்மையை பேசுறோம். தமிழ் தான் பேசுறோம். நீங்க பேசுறது தமிழ் தான். நீங்க சொல்ல தமிழ் இல்ல, தமிழ் தமிழ் தமிழ். இல்ல, நாக்கு மடக்கணும். நம்ம நாக்க மடக்கி உள்ள தள்ளி பேசு. அழுத பையில தமிழை யாராலும் வெல்ல முடியாது. ஆமா ஆமா. இவருக்கும் நன்றி. நன்றி. குக்கு செய்தி சேனலின் பின்தொடர்பாளர்கள் சப்ஸ்கிரைப் வைத்து தமிழர்களின் பொங்கல் நாள் குக்கு செய்தி பின்தொடர்கின்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல், திராவிட பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். சொன்னாதான் அப்புறம் போவாரு. எப்படி சொல்லணுங்கிறீங்க? எங்க ஊட்ட திருட்டீங்க, எங்க நாட்டை திருட்டீங்க, எங்க ஊட்ட திருட்டீங்க, எங்க பண்டிகையுமா திருடணும். என்னங்க இந்த பண்டிகை யாரு பண்ணியங்க? நம்ம ஆந்திரால சொல்லி. சரி. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.